கிண்டலுக்குள்ளாகும் தாவேகா அமைச்சர்கள் பிரஸ் மீட். நடிகர் சரத்குமார் தந்த அறிவுரை. தாவேக அமைச்சர்கள் அவங்களோட துறைகளோட செயல்பாடு, அதிகாரங்கள் அப்புறம் பொறுப்புகள முழுசா தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி ஊடகங்கள்ல கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு துறை சார்ந்த விஷயங்கள அதிகாரிகள் கிட்ட ஆலோசனை பண்ணி அதுக்கு பின்னாடி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது சிறந்த அணுகுமுறை அப்படின்னும் பாஜக பிரமுகரும் நடிகருமான சரத்குமார் சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணி அரசு அமைஞ்சு 2 வாரம் கூட இன்னும் முழுசா முடிவடையல. அதே மாதிரி துறைகளுக்கு அமைச்சர்களை நியமிச்சு 1 வாரம் கூட ஆகல. துறைக்கு பலரும் புதியவர்கள் அப்படிங்கறதால அவங்க தடுமாறுறத கிண்டல் செய்யறாங்க எதிர்க்கட்சியினர். அமைச்சர் கீர்த்தனா, ரமேஷ் உட்பட பல்வேறு அமைச்சர்களோட பிரஸ் மீட்ட விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இது பத்தி நடிகர் சரத்குமார் அறிவுரை கொடுத்திருக்காரு. பாஜக பிரமுகரும் நடிகருமான சரத்குமார் தூத்துக்குடி விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ பத்திரிகையாளர்கள் எழுப்பின கேள்விக்கு பதில் கொடுத்த சரத்குமார், தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் பத்தி கேட்கப்பட்டப்போ பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு வர்றது கவலைக்குரியது. இந்த மாதிரியான குற்றங்கள்ல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். பல தடவை பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்கேன். தண்டனைகள் உறுதியாகவும் கடுமையானதாகவும் அமல்படுத்தப்பட்டாதான் இந்த மாதிரியான குற்றங்கள்ல ஈடுபடுவதற்கான மனநிலை குறையும் அப்படின்னு நான் நம்புறேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் பின்னாடி ஸ்டாலின் ஆட்சியிலையும் கணிசமான டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுச்சு. இப்போ 500 கடைகள் மூடப்படுது. தமிழகம் முழுக்க டாஸ்மாக் கடைகள் இல்லாத நிலை உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சா அது ஒரு நல்ல முடிவா இருக்கும். பெட்ரோல் அப்புறம் டீசல் விலை உயர்வு பத்தி கேக்குறீங்க. உலகளாவிய சூழ்நிலைகள் காரணமா இதை முழுமையா தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறதா சொன்னாரு. கப்பல் போக்குவரத்து பாதிப்பு அப்புறம் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மாதிரியான காரணங்களால விலை உயர்வுகள் நடக்குது. பல நாடுகள் இணைஞ்சு இதுக்கு தீர்வு காண முயற்சி பண்ணிட்டும் வராங்க. போர் நிறுத்தம் அப்புறம் உலகளாவிய சமநிலை ஏற்பட்டாதான் அடுத்த சில மாசத்துல நிலைமை சீராக வாய்ப்பு இருக்குது. இது இயல்பான பொருளாதார நிகழ்வு அப்படின்னு சொன்னாரு. கூட்டணி ஆட்சி நீடிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஜோசியர் கிடையாது அப்படின்னு சுருக்கமா சரத்குமார் பதில் கொடுத்தாரு. அரசோட செயல்பாடு பத்தி கருத்து தெரிவிக்கிறப்போ அரசு வெற்றி பெற்ற உடனேயே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறத விட ஒரு கால அவகாசம் கொடுத்து நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி பேசுறது நல்லது அப்படின்னு சரத்குமார் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தாவேகா அமைச்சர்கள் அவங்களோட துறைகளோட செயல்பாடு, அதிகாரங்கள் அப்புறம் பொறுப்புகளை முழுசா தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடிதான் ஊடகங்கள்ல கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு சரத்குமார் சொன்னாரு. துறை சார்ந்த விஷயங்களை அதிகாரிகள் கூட ஆலோசிச்சு அதுக்கு பின்னாடி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது சிறந்த அணுகுமுறை அப்படின்னும் பாஜக பிரமுகர் சரத்குமார் சொல்லியிருக்காரு.